பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தீங்க. இது குறித்து உங்களுக்கு அவை குறிப்பில் நீக்கப்பட்ட செய்திகளை வேறு வகையில் பயன்படுத்தி மக்கள் கவனத்தை ஈர்ப்பது என்பது விதிகளுக்கு முன்னானது. அப்படி செய்தவர்கள் மீது குறிப்பிட்டு எனக்கு கடிதம் அனுப்பப்படுமேயானால் நிச்சயமாக உரிமை மீறல் கமிட்டிக்கு குழுவிற்கு அதை நான் அனுப்பி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டசபை நிகழ்வுகளை திருமாவளவன் நேரடி ஒளிபரப்ப வரவேற்றிருக்கிறார். அதை பத்தி உங்க கருத்து? நேரடி ஒளிபரப்பு செய்வதன் மூலமாக இதுவரை வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நம்முடைய அமைச்சரவை எப்படி இருக்கிறது, நம்முடைய எதிர்க்கட்சிகள் எப்படி இயங்குகிறது, நாம் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அளவில் பேசுகின்றார்கள், என்ன கருத்துக்களை சொல்லுகின்றார்கள், எதிர்கால தமிழகத்தை ஒளிமயமாக ஆக்குவதற்கு அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்கிற வாய்ப்பாக இந்த நேரலை இருக்கிறது. நிச்சயமாக இந்த நேரலை தொடரும். சார், இது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாண்புமிகு பேசுவது வார்த்தைகளை கண்ணியமா பண்ணணும்னு சொல்லி பல்வேறு அறிவுரை கொடுத்தீங்க. இன்னும் மேலும் எதை எப்படி சபையை நடத்தி இல்லை, கண்ணியமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தமல்ல, இன்னும் நல்ல தகுந்த ஆலோசனைகள் ஆளும் பொறுப்பில் இருக்கிற கட்சிக்கு எதிர்கட்சியில இருக்கின்றவர்கள் இன்னும் நல்ல ஆலோசனைகள் எல்லாம் எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடிய, மக்களுக்கு பயன்படக்கூடிய, என்றால் புதிய பொறுப்பை ஏற்றிருக்கிற அமைச்சரவை சீரிய திட்டங்களை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மானிய கோரிக்கைகள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பயனுள்ள கருத்துக்களை எதிர்கட்சிகள் இன்னும் விரிவாக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சார், இந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கையில அந்த துறை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகள் எழுப்பாது பொதுவான எல்லா கருத்துக்களும் நாட்டு நடப்பு இது மட்டும் பேசிக் கொண்டிருக்காங்க. நேரத்தை வீணடிக்கிறதா இன்னும் என்ன செய்யலாம்? இல்ல கூடிய மட்டும் மானிய கோரிக்கை கொள்கை விளக்க குறிப்புகளில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அவற்றை மட்டும்தான் பேசுவது பொருத்தமானதாகவும் ஏற்புடையதாகவும் விதிகளுக்கு உட்பட்டதாகவும் இருக்கும். அதைத்தான் மக்களும் விரும்புவார்கள். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செய்திட வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன். எல்லா கேள்விகளுக்கும் 1-2 அமைச்சர்கள் மட்டுமே பதில் சொல்றாங்க. அதை பத்தி